Hi friends, welcome back to my channel Samayal say. இன்னைக்கு நம்ம சமையல்ல காடை சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காடை சுக்கா செய்யறதுக்காக கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக சாஃப்டாக வதங்கிடும். மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிற காடை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ காடை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு காடையே 4 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உள்ளே நல்லா மசாலா இறங்கி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காடை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தீ கம்மியாக வச்சு வதக்குங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு 7 நிமிஷம் வேக வைக்கலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம காடைக்கறி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா தீஞ்சு போகாமல் கம்மியாக தீ வச்சு வதக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 7 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 7 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம காடையெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சுக்காவாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காடை சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி சுக்கா மாதிரி வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். மூடி வச்சு 2 நிமிஷம் வேக வைக்கலாம்.
ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பர் டேஸ்டான காடை சுக்கா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.